ஹலோ மக்களே. இன்றைக்கி என்னென்னா, மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படத்தோட ஃபஸ்ட் லுக் அந்த டைட்டில் கிளிப்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஏஆர் முருகதாஸும் இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இவன் 2 பேரும் வேறு லெவல். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏஆர் முருகதாஸ் தீனா ஃபஸ்ட்டு படம் தான். தீனாவுக்கு அடுத்தது இந்த ரமணா, விஜயகாந்த் நடித்து, அப்புறம் இந்த தெலுங்கில் சிரஞ்சீவியை வச்சு ஸ்டாலின் ஒரு படம், அதுவும் ஒரு வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் தளபதியை வச்சு கத்தி அண்டு துப்பாக்கி, எல்லாமே வேறு லெவல் படம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நான் சொல்கிறேன். அவர் எப்போவுமே ஒரு வேறு லெவல் ஒரு டைரக்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு படமும் டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் இதில் இருந்தது. ஸோ அவர் எப்போவுமே வேறு லெவல் டைரக்டர். என்ன ஒன்று இதில் நடுவில் இந்த சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த தர்பார் சரியாக போல படம். இப்போ அடுத்தது சல்மான் கானை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்ருக்கா, அப்படி சிக்கந்தர்னு. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம சிவாவோட சிவகார்த்திகேயன் அவர் ஏற்கனவே அந்த கோட் படத்தில் எப்போது தளபதி அந்த துப்பாக்கியை கொடுத்தாரோ, அப்போதுலேருந்து அடுத்த தளபதி இவரா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் இந்த அமரன் படம் வந்தது பாருங்கள், வேறு லெவல் வின்னிங், வேறு லெவல் வெற்றி. 100வது நாள் செலிப்ரேஷன் இப்போ சமீபத்தில் நம்ம கல்யாணத்தில் நடந்தது. சிவகார்த்திகேயனும் சும்மா இல்லை, அந்த அமரன் படம் பட்டைய கிளப்பின வெற்றி, பட்டைய கிளப்பிச்சு அந்த படம் உண்மையிலேயே. அதோட அந்த படத்தில் நடிச்ச சாய் பல்லவி, அவங்களும் வேறு லெவலு. அவங்க தான் படத்தில் மெயினு, அழகாக அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இது பக்கா பட்டைய கலப்புற ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் இருக்குது டைட்டில் இண்டெக்ஸு. ஆனால் இதை வச்சு நம்ம அந்த கதையோ அதையோ நம்ம இது பண்ண முடியாது. படத்தோட பேர் மதராசி. ஏற்கனவே இது அர்ஜுன் ஒரு படத்தில், மதராசின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கா அப்படி. ஸோ என்னன்னு தெரில, இது 2வது வாட்டி இவர் எல்லாமே அமரன் அப்புறம் இந்த மதராசி எல்லாம் ஏற்கனவே வச்ச டைட்டில் தான். அது ஏன் 2வது வாட்டி இந்த மாதிரி வேறு ஏதாவது புது டைட்டிலாக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, சிவகார்த்திகேயன் அந்த ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படி. அமரனில் கூட அப்படி ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் ரொம்ப ஆக்ஷனில் அந்த உடம்பை காட்டி அப்படின்னு தான் இருந்தார். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போது பராசக்தி ஃபஸ்ட்டு வருதா இல்லை இந்த மதராசி படம் ஃபஸ்ட்டு வருதா தெரியல. பட் 2மே சரியானது. அது சுதா கங்கரா டைரெக்ஷனில் அதுவும் அந்த படம். சுதா கங்கரா ஏற்கனவே தெரியும், இந்த சூரரை போற்று, அப்புறம் அந்த நிறையா நல்ல படம் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இப்போ பராசக்தியும் வரப்போகுது, இந்திய எதிர்ப்பை பற்றி. சிவகார்த்திகேயன் எப்போவுமே வேறு லெவல் தான். ஏன் வேறு லெவல் நான் சொல்ல வரேன்னா, அவர் இந்த விஜய் டிவியில் இருந்ததாகட்டும், கஷ்டப்பட்டு படத்தில் நடிச்சு இந்த பொசிஷன் வந்திருக்காரு. ஆனால் இந்த படம் முருகதாஸ் எப்பவுமே முருகதாஸ் படம்னா அந்த எப்போவுமே நம்ம ஒரு நம்பி போகலாம், படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த படம் எப்போ ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் சம்மருக்கு வருதா இல்லை அது சிவகார்த்திகேயனுக்கு ஒத்து போகிற அந்த விநாயகர் சதுர்த்தி வருதா அது தெரியல. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு அந்த அமரன் படத்துலேருந்து அவர் படத்து மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பு வந்துடுச்சு நமக்கெல்லாம். ஓகே, டைட்டில் வேறு லெவலில் திரிக்க விட்ருக்காங்க. அது அந்த லாஸ்ட்டில் இந்த இங்கே மட்டும் முகத்துக்கு லைட்டு வச்சு இந்த இடத்துல இருட்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாரு, நல்லா இருந்தது. முருகதாஸுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். இந்த படம் வெற்றி பெறணும், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.